அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சன்னா தோசை ஒன்று எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான தோசை தான் இது. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு சாஃப்டான தோசை உண்டு. நான் இந்த ருசித்து சாப்பிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நாங்கள் இதை செய்வோம். இதுக்கு நான் சன்னா ஒரு கப் சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நைட்டே நான் சோக் பண்ண போட்டது. இப்போ ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்து அதில் இந்த சன்னாவை அப்படியே நான் போட்டுக்கிறேன். இதுக்கு 1.5 கப் ரவை செமோலினா சேர்த்துக்கிறேன். 1.5 கப் செமோலினா அதையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு 2-3 பிஞ்ச் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் பெப்பர் பவுடர். 1/4 டீஸ்பூன் இருந்தால் நல்லாவே போதும். அதே மாதிரி கியூமின் பவுடரும் அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன். கியூமின் பவுடர் இல்லாட்டியும் பரவாயில்ல, பெப்பரும் பவுடர் இல்லாட்டியும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க, மணி இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி க்ரீன் சில்லி பெருசாக இருந்தால் 1 உடச்சி சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பொடி அளவு கொத்தமல்லி. கர்ட் 1.5 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் போட்டாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன் கர்ட். இப்போ இதுக்கு நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். போதாமல் போச்சுன்னா இன்னும் 1/2 கப் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி இதை மாதிரி ஃபைன் பேஸ்ட் உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா, சட்டப்படி கலர் உண்டு, நல்ல ஸ்மெல் ஒன்றும் வரும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். போதுமான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. மிச்சம் சால்ட் இல்லாமல் நான் தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா இதுக்கு நாங்கள் ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். இதோட சாப்பிட்றதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுக்கிறேன். அதுக்கு வேர்க்கடலையும் ஸ்க்ரேப் கோகோனட்டும் சில்லி ஃப்ளேக்ஸும் 2 கார்லிக்கும் ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை நல்லா தாளித்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை சட்னி இதுக்கு முந்தி நான் உங்களுக்கு வீடியோ ஒன்றில் காட்டிக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த தோசையை செஞ்சுக்கொள்வோம். இது சட்டப்படி தோசை உண்டு. நான்டா இது இப்படி ஒரு சாஃப்டான தோசை இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. நான் இது சாப்பிட்டு பார்த்து ருசித்து பார்த்தது உண்டு. ஸோ அதுதான் உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். கட்டாயம் நாங்கள் எங்களுக்கு நல்ல ரெசிபியை நாங்கள் கட்டாயம் அடுத்தவங்களுக்கு காட்டத்தானே வேணும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை சட்டப்படி சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் இதை இன்னொரு தோசை ஒன்று செஞ்சு காட்டுறேன். இது தோசை ஊற்றக்குள்ள கூட லேசி கஷ்டமே இல்லை, தாச்சியில் ஒட்டாது. அதே மாதிரி டக்குன்னு கலண்டும் வந்துடுது. தோசையை ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் மேலால் ஸ்ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதை அப்படியே மடித்து எடுத்துட வேண்டியதுதான். உண்மைக்குமே இது சரியான டேஸ்டியான சாஃப்டான தோசை உண்டு. இதே மாதிரி சாஃப்டான தோசை நான் இன்னுமே சாப்பிட்டில்லை. பிக்கக்குள்ளே பிஞ்சு வந்துடுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ற தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான வீடியோடு உங்களை நான் சந்திப்பேன். பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.